என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த மாதம் அதிசயத்தின் மாதம். அதிசயத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த நாட்களில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, முக்கியமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு உயர் அதிகாரியிடத்தில் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு செல்லுவீர்கள். அல்லது அந்த உயர் அதிகாரி ஒரு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் போதும், அங்கே காரியம் நடந்துவிடும். ஏனென்றால் அந்த அதிகாரியுடைய பெயருக்கு அல்லது அவருடைய பொசிஷனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கும். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் செய்ய போகிறார்கள். வழியிலே ஒரு மனிதன் சப்பானியா இருக்கிறவனை பார்க்கிறார்கள். அவனுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். அந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த நாமம் அவனுக்குள் விசுவாசத்தை உண்டாக்கியது. என்ன விசுவாசம்? நிச்சயமாய் நான் எழும்புவேன், நிச்சயமாய் நடப்பேன் என்ற ஒரு விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்து விட்டது. ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுதும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று ஏன் சொல்லுகிறோம்? அந்த நாமத்தில் வல்லமை. ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை எழுதச் சொன்னார். அது என்னுடைய 50வது பிறந்த நாள் அன்றைக்கு ஆண்டவருக்கு நான் கொடுத்த பரிசு. அந்த பாடலின் வரிகள் வாழ்க 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 என்று இருக்கும். பல நாட்களாக உட்கார்ந்து அதை எழுதினேன். அதில் 1000 வரிகள் இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க என்று வரும். அந்த 1000 வரிகளையும் வேதத்தில் தேடி 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 கண்டுபிடித்து ஆண்டவருடைய 1000 நாமங்களாக தொகுத்து அதை வெளியிட ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுதெல்லாம் யார் 1000 வரி உள்ள பாடல்களை கேட்கிறார்கள்? அதில் 10 பாடல்கள், ஒவ்வொன்றிலும் 100 வரிகள் உண்டு. யார் கேட்கிறார்களோ இல்லையோ, எனக்கு அந்த பாடல் என் பக்தி விருத்திக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் எனக்கு தோன்றுகிறதோ உட்கார்ந்து அந்த பாடலை மனதார நான் பாடி ஆண்டவரை ஸ்தோத்திருப்பேன். அந்த பாடல்கள் ஸ்தோத்திர பலிகள் பாகம் 2 என்று வெளியாயிருக்கிறது. நீங்கள் கூட வாங்கி உங்கள் ஜெப வேளையில் அந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம். ஏனெனில் அவருடைய நாமத்தை சொல்ல 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 உள்ளத்தில் விசுவாசம் பெருகும், பக்தி பெருகும், அன்பு பெருகும், ஒரு அசாதாரண தைரியம் பெருகும், அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்பா பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன அற்புதங்கள் நடக்கணுமோ ஆண்டவரே, அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை தியானிக்க உதவி செய்யுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சிட்கேனோ என்று சொல்லி எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. யெகோவா நிசி என்று உடைய நாமம் இருக்கிறது. இந்த நாமத்தை எல்லாம் தியானித்து தியானித்து இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்க முடிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ரட்சகர் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள், பாடல்களாய் பாடுங்கள், உயர்த்துங்கள். அற்புதங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.